ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். கரூரில் கடந்த செப்டம்பர் 27 தாவேக தலைவர் விஜயை காண ஏராளமானோர் குவிந்தனர். அப்போது ஏற்பட்ட நெரிசலில் 41 பேர் பலியாகினர். இது தொடர்பாக முதலில் மாநில போலீசார் விசாரித்தனர். பின் இந்த வழக்கு விசாரணை சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டது. கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை தீவிர கதியில் நடந்து வரும் நிலையில் இந்த வழக்கை ஏற்கனவே விசாரித்த டிஎஸ்பி உட்பட 3 டிஎஸ்பிக்கள், 10 போலீஸ் இன்ஸ்பெக்டர்கள், கரூர் மாவட்ட போலீசார் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். கரூர் டவுன் டிஎஸ்பி செல்வராஜ், குளித்தலை டிஎஸ்பி செந்தில்குமார், அரவக்குறிச்சி டிஎஸ்பி அப்துல் ஜாஃபர் ஆகியோர் வெவ்வேறு மாவட்டங்களில் செயல்படும் சமூக நீதி மற்றும் மனித உரிமை பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இவர்களில் கரூர் சம்பவம் தொடர்பான விசாரணை மேற்கொண்ட செந்தில்குமார் தூத்துக்குடிக்கு மாற்றப்பட்டுள்ளார். மேலும் வெங்கமேடு, பசுபதிபாளையம், கரூர் டவுன், பரமத்தி, வேலாயுதம்பாளையம், லாலாப்பேட்டை, கரூர் தனிப்பிரிவு, தென்னிலை, சின்னதாராபுரம், நங்கவரம் போலீஸ் இன்ஸ்பெக்டர்கள் 10 பேரும் வெவ்வேறு இடங்களுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மேற்கண்ட ஸ்டேஷன்களில் பணியாற்றிய சப் இன்ஸ்பெக்டர்கள், ஏட்டுகள், காவலர்கள் என அனைத்து தரப்பு போலீசாரும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். முந்தைய திமுக ஆட்சியின் போது கரூர் போலீசார் ஆட்சியாளர்களின் கைப்பாவையாக செயல்படுவதாக தாவேக தரப்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. கரூர் நெரிசல் சம்பவத்தை தாவேகவுக்கு எதிரான ஆயுதமாக திமுக பயன்படுத்த முயல்வதாகவும் தாவேக தலைவர்கள் குற்றம் சாட்டினர். சட்டசபை தேர்தலுக்கு பின் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு தாவேக ஆட்சி அமைத்துள்ள நிலையில் கரூர் மாவட்ட போலீசார் கூண்டோடு மாற்றப்பட்டுள்ளது காவல்துறை அதிகாரிகளிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.